பேரன்பு கொண்ட பெரியோர்களே, நண்பர்களே, மாணவ செல்வங்களே, வணக்கம். அக்டோபர் 2 காந்தியடிகளுடைய பிறந்த நாள். காந்தியடிகள் அகிம்சை தத்துவத்தை இந்தியாவிற்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, உலகத்திற்கே உரைத்த ஒரு பெருமகனார் ஆவார். காந்தி அவர்கள் தன்னுடைய சத்திய சோதனையில் பல கருத்துக்களை அவர்கள் சொல்லியிருப்பது முழுமையாக படித்தவர்களுக்கு, அந்த புத்தகத்தை படித்தவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கக்கூடும். அவர் இந்த சமூகத்தில் என்ன எதிர்பார்த்தார் என்று சொன்னால், சமூக அமைதியும் சகோதர தன்மையும், அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்ற கருத்தை, யாருக்கும் எவ்வித தீங்கும் இழைத்துவிடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் போராடிய ஒரு தலைவர் மகாத்மா காந்தியடிகள் ஆவார். மகாத்மா காந்தியடிகளை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர் தியாகத்தை குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால், ஒரு செய்தியை தெளிவாக சொல்லலாம். அவர் ஆடம்பரமான ஆடையை ஏன் அகற்றினார் என்று சொன்னால், இந்த நாட்டிலே ஏழை எளிய மக்களுக்கு தன்னுடைய உடம்பை மூடுவதற்கு ஆடை இல்லாமல் கிராமங்களில், வயல்வெளிகளிலும் கிராமங்களிலும் இன்றைக்கும் ஆடைகள் இல்லாமல் இருக்கிறார்கள். அப்படி பெரும்பாலான மக்கள் ஒரு சட்டை கூட போட முடியாத ஒரு நிலை, ஆடை அணிய வாய்ப்பில்லாத ஒரு நிலை இருக்கிற காரணத்தினால், இப்படிப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் மட்டும் நவநாகரிகமான ஆடையை அணியக்கூடாது என்பதற்காக ஆடையை துறந்தார். இது எவ்வளவு பெரிய ஒரு தியாக மனப்பான்மையை குறிக்கிறது. அவர் செய்த போராட்டங்கள் எண்ணிலடங்காத போராட்டங்கள். அவர் தொடக்கத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் மத நம்பிக்கை உடையவராக இருந்தார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்து மதத்திலே வர்ணாசிரமம் தர்மம், அந்த மனு தர்மம், அந்த சாதிய பாகுபாடு, அந்த வர்ணாசிரம தர்மங்களை ஏற்றுக்கொண்டவராக காந்தியடிகள் திகழ்ந்தார்கள். ஆனால் அவருக்கு ஏற்பட்ட படிப்பினையும் பாடமும் காலப்போக்கில் என்ன ஆயிற்று என்று சொன்னால், இந்து மதமும் இஸ்லாம் மதமும் கிறித்துவ மதமும் அனைத்தும் இறைவன் என்கிற ஒரு வழியை தான் தேடுகிறது. ஆகவே அனைத்து மதமும் ஒன்றுதான், அனைவரும் சமமாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை அவர் விதைத்த போதுதான் இந்த நாட்டிலே காந்தியடிகளுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்ட உணர்ச்சி ஏற்பட்டது. யார் செய்தார்கள்? இந்து மதத்தில் இருக்கக்கூடிய தீவிரத்தன்மையை கொண்ட காவி சிந்தனை உடையவர்கள் காந்தியை எதிர்க்க தொடங்கினார்கள். அதனுடைய விளைவாக காந்தி சுட்டு கொல்லப்பட்டார். ஏன் சுட்டு கொல்லப்பட்டார்? இந்த நாட்டிலே உயர்ந்த மதம் எந்த மதமும் கிடையாது, அனைத்து மதமும் ஒன்றுதான் என்று சொன்னதற்காக கோட்சே என்கின்ற சித்தபவன் பார்ப்பனர் என்பவரால் காந்தி படுகொலை செய்யப்பட்டார் என்பதை இந்த பிறந்த நாளிலே அவரை பற்றி நினைக்கின்ற பொழுது அதை நாம் நினைவு கூற வேண்டும். கோட்சே ஏன் சுட்டார்? எண்ணி பாருங்க. காந்தியடிகள் தொடக்கத்தில் வர்ணாசிரம தர்மத்தில் ஆதரவாக செயல்பட்ட போது காந்தியடிகளைப் போல மிகப்பெரிய தலைவர் இந்த நாட்டில் இல்லை. மகாத்மா காந்தி மிகப்பெரிய இந்தியாவினுடைய அடையாளமே காந்தி தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த அவர்கள், இந்து முஸ்லீம் கிறித்துவம் எல்லாம் ஒன்று தான், எல்லாத்துக்கும் மரியாதை கொடுக்கணும், எல்லாத்தையும் நேசிக்கணும்னு சொன்னபோது இந்து மதத்தை மட்டும் தூக்கி விடுத்த காந்தி இப்போ இஸ்லாத்தை பற்றி பெருமையாக பேச ஆரம்பிச்சிட்டாரு, கிறித்துவத்தை பற்றி பெருமையாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. இனிமேல் காந்தியை விட்டு வைக்கக்கூடாது என்பதற்காகத்தான் கோட்சே மற்ற நபர்களெல்லாம் சேர்ந்து அவரை திட்டம் போட்டு கோட்சே கையில் இஸ்மாயில் என்று பச்சை குத்தி கொண்டு சுன்னத்து செய்து கொண்டு காந்தியை கோட்சே படுகொலை செய்தார். இது நாடறிந்த உண்மை, உலகறிந்த உண்மை.
ஆனால் இதே கோட்சே நீதிமன்றத்தில் அருகே குற்றவாளி கூண்டிலே நிறுத்தி கோட்சேயை ஏன் காந்தியை கொலை செய்தீர்கள் என்று கேட்கும்போது கோட்சே தெளிவாக பதில் சொன்னார். என்ன சொன்னார் என்று சொன்னால், தெளிவாக பதில் சொன்னார். இந்து மதத்தை அழிக்க நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவரை கொலை செய்யலாம் என்று பகவத்கீதையிலே இருக்கிறது என்று தன்னுடைய கொலை திட்டத்தை, கொலை முயற்சியை, கொலை செய்ததை பகவத்கீதையை காட்டி நியாயப்படுத்திய ஒரு நபர்தான் கோட்சே என்பதை இந்த உலகம் மறந்துவிட முடியுமா? ஏன் இஸ்மாயில்னு பேரை வச்சு குத்திக்கிட்டாரு அப்படின்னு சொன்னால் சுன்னத்து பண்ணிக்கிட்டாருங்கிறது பெரிய கேள்வி. காந்தியை கொலை செய்துவிட்டு ஏன் கோட்சே தன்னுடைய கையில் இஸ்மாயில் என்று பச்சை குத்தி கொண்டார்? ஏன் சுன்னத்து செய்து கொண்டார் என்று சொன்னால், அவருடைய யோசனை காந்தியை சுட்டுட்டோம்னா அங்கே இருக்கக்கூடிய காவலர்கள் திருப்பி நம்மளை சுற்றுவாங்க, நம்ம உயிரோடு இருக்க மாட்டோம். அப்போ யார் சுட்டா அப்படின்னு கேட்கும்போது கையில் இஸ்மாயில்னு இருக்குது, அதே நேரத்தில் சுன்னத்து பண்ணியிருக்கோம். எப்போ ஒரு காந்தியை கொலை பண்ணது ஒரு முஸ்லீம் தான் கொலை பண்ணாருங்கிற ஒரு பொய்யான தகவல் உலகம் பூராவும் பரவ வேண்டும், இந்தியா முழுக்க பரவ வேண்டும். அப்படி பரவினால் இஸ்லாமுக்கும் இந்து மக்களுக்கும் இந்து மதத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரம் ஏற்படும், அதிலே இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த திட்டத்தை, மோசடி திட்டத்தை கோட்சே அவர்கள் மிக லாவகமாக சூழ்ச்சியாக செய்திருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட சுட்ட நேரத்திலே அருமை நண்பர்களே, மிகப்பெரிய கலவரம், காந்தியை கொலை செய்தது ஒரு இஸ்லாமியர் தான் என்கிற செய்தி பரப்பப்பட்ட போது தமிழ்நாட்டிலே அனைத்து பகுதியில் சில வன்முறைகள் நடந்தாலும் தமிழ்நாட்டிலே ஒரு வன்முறை கூட நடக்கவில்லை. ஏன் என்று சொன்னால், அப்பொழுது அந்த மக்கள் பக்குவப்பட்ட மக்களாக தமிழக மக்கள் இருந்தார்கள். அப்படி கலவரம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அப்போது இருந்த தமிழ்நாடு அரசு என்ன செய்தார்கள் என்றால், தந்தை பெரியார்கிட்ட சொல்லி வானொலியில் பேசுங்க, அமைதிப்படுத்துங்க அப்படின்னு அரசாங்கம் பெரியார்கிட்ட கேட்டதுக்கு இணங்க அருமை நண்பர்களே, வானொலியில், அப்போ வானொலியின் டிவியெல்லாம் அந்த அளவுக்கு இல்லை, வானொலியில் தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள், காந்தியை படுகொலை செய்தது இஸ்லாமியன் அல்ல. இதான் முதல் கருத்தே. அடுத்தது சொன்னார், யார் கொன்னா அப்படிங்கிறது போலீஸ் தீவிரமாக விசாரித்து கொண்டிருக்கிறார்கள், விரைவில் கொலையாளியை பிடித்து விடுவார்கள் என்று பேச்சை தொடங்கி அதுவரையில் தமிழக மக்கள் எந்த பிரச்சனைகளிலும் ஈடுபடக்கூடாது என்று தந்தை பெரியார் பேசி தமிழக மக்களை அமைதிப்படுத்தினார்கள் என்பதுதான் வரலாறு. காந்தி மீது தந்தை பெரியாருக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதையும் மதிப்பும் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் நண்பர்களே, இந்த நாட்டுக்கு இந்திய நாடு என்று பெயர் வைப்பதை விட தந்தை பெரியார் சொன்னார், இந்த நாட்டிற்கு காந்தி நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று சொன்னார். அவர் சொன்ன அந்த அகிம்சை தத்துவம் உலகை ஆண்டு கொண்டிருக்கிறது. அதுபோல் கல்லுண்ணாமை, அதுமாரி புலால் உண்ணாமை போன்ற மிகப்பெரிய தத்துவங்கள் எல்லாம் இன்றைக்கு காந்திய சிந்தனையில் மிகப்பெரிய உலக அளவில் இன்றைக்கு அசை போடுகிறார்கள் என்று சொன்னால், காந்தியினுடைய சிந்தனை பெருமைக்குரிய சிந்தனை என்பதை அவருடைய பிறந்த நாள் அக்டோபர் 2ஆம் தேதி நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அவருடைய சிந்தனைகளை படிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். காந்தி இந்த சமூகத்தில் என்ன சமூகம் இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் ஒரு சமூகம் என்று நினைத்தாரோ அந்த சமூகம் அமைய நாம் பாடுபட வேண்டும். நன்றி, வணக்கம்.